So hello everyone, this is a different kind of video. இந்த மாதிரி வீடியோ நான் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. ஏன் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் வந்து டிசைட் பண்ணேன்னா, this is something that we need today and இந்த வீடியோ வந்து பார்த்து ஒரு 10 பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் it is a big success for me. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு பண்ற ஒரு வீடியோ தான். பிகாஸ் நிறைய பேர் வந்து புதுசா டிரைவிங் படிக்கிறாங்க, சில பேருக்கு டிரைவிங் மறந்து போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, புதுசா டிரைவிங் படிக்கிறவங்களுக்கு வந்து இட் வுட் பி அ ஹோல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. ஸோ அதுக்கு வந்து யூ ஷுட் மீட் அ கை லைக் மிஸ்டர் சுரேஷ். Hi, this is Suresh and I am the owner and founder and head of Instructor from CarControl Driving Academy, driving training at doorstep in Chennai, wherever you are. ஸோ மிஸ்டர் சுரேஷ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க டிரைவிங் தான் சொல்லி கொடுக்குறாங்க. பட் டிரைவிங் சொல்லி கொடுக்குறதுல வந்து ஹவு ஹி இஸ் டிஃப்ரெண்ட்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலான டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அங்கே வந்து அவங்க சொல்லி கொடுக்குறத மட்டும் நம்ம கற்றுக்கிட்டு வந்து ஓட்டுற மாதிரி கிடையாது. இது வந்து நம்ம ஒரு ஜிம்முக்கு போனால் ஒரு பர்சனல் ட்ரைனர் வச்சிருப்போம் இல்லையா, நம்மளோட பாடிக்கு நம்மளோட ஃபிசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனர் தான் வந்து மிஸ்டர் சுரேஷ். ஸோ உங்களோட வீக்னஸ் என்ன, வாட் யூ எக்ஸாக்ட்லி நீட் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஹீல் ட்ரெயின் யூ. ஸோ நார்மலான டிரைவிங் ஸ்கூல்ஸில் வந்து சொல்லிக் கொடுக்காத நிறைய விஷயங்கள், தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் விஷயங்கள் வந்து மிஸ்டர் சுரேஷ் வில் டீச் யூ. ஸோ வில் டாக் மெனி திங்ஸ் அபவுட் திஸ் இன் திஸ் வீடியோ. நார்மலான ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்கும் உங்ககிட்ட படிக்கிறதுக்கும் what is the major difference? Why should I come to you? What we do is we cover all aspects of driving. Unlike இந்த காலையில டைம்ல நீங்க ஏஞ்சி சில ஸ்கூல்ஸ்க்கு ஓடுற மாதிரிலாம் எங்களுக்கு கிடையாது. கன்வீனியன்ட் டைம்ல 10 hours to 15 hours based on your skill level. Expertise you have to book with us. நீங்க புக் பண்ணிட்டாலே we will teach you narrow road. வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன சந்துல எப்படி திருப்பணும்ன்றது வந்து ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்க, நாங்க சொல்லி தரோம். மெயின் ரோட்ஸ், பிஸி மெயின் ரோட்ஸ் இருக்கு, டிராஃபிக் இருக்கு, பார்க்கிங் இருக்கு, பார்க்கிங்லேயே பேரலல் பார்க்கிங், பர்பெண்டிகுலர் பார்க்கிங் இருக்கு. ரிவர்ஸ்லயே வந்து கால்குலேஷன் ஆஃப் ஹவு மச் இந்த பேக் சைட் பிளைண்ட் ஸ்பாட் ஆகிடும், லெஃப்ட் ரைட் எதுவுமே தெரியாது. ரிவர்ஸ் கிளாஸ் மட்டுமே ஒரு நாள் ஃபுல்லாக வைப்போம். மோரோவர் நாங்கள் வந்து 6 months ஒன்ஸ் 3 to 6 monthsலேயே வந்து கிளச் பிளேட்டை மாற்றிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நாங்கள் வந்து அந்த 50 meters அந்த வாக் 50 metersல வந்து முன்னாடி ஒருத்தங்க நடந்து போகிறாங்கன்னா நம்ம எப்படி அந்த வாக்கிங்கே வந்து பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. பைட்டிங்லேயே நீங்கள் 50 meters, ஆமாம் 50 meters அட்லீஸ்ட் வாக் பண்ணாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், லைக் வாட் இஸ் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் பிட்வீன் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல். கிளச் தானே, கிளச் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் கிளச்சில் என்ன இருக்குது, பைட்டிங் பாயிண்ட் இருக்குது, பைட்டிங் பாயிண்ட்லாம் என்ன, அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் வந்து மூவ் ஆகும். ஸோ 50 meters வாக் பண்ண வச்சிட்டாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஸோ த நீட் ஆஃப் தி ஹவர் இஸ் பர்சனலி ஸ்காட் எனி சர்வீஸ் வித் அட்மோஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் people coming on to roads. So என்னோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் ஒரு நியூ ஏஜ் பையர், கார் பையர் வாங்குறாங்க அப்படின்னா இட் வில் எக்யூப் யூ. மோர் ஓவர் நாட் டு மென்ஷன் என்னோட சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கார் வாங்கி வீட்டில் வந்து புதுசாக வச்சுருப்பாங்க. பட் தென் அவங்களுக்கு வந்து ஓட்ட தெரியல, ப்ராப்பர் எடுக்கிறதுக்கு தைரியம் நிறைய பேருக்கு கிடையாது, கான்ஃபிடன்ஸ் வரல, ப்ளஸ் டிராஃபிக்கை பார்த்து பயப்படுறாங்க அப்படி இப்படின்னு. The thing is in driving what I say is 70% is confidence and 30% is skills 30% தான். Confidence தான். We build confidence. எப்போ கான்ஃபிடன்ஸ் வரும்? when you are doing it right. When will you do it right? When you learn perfectly. How will you learn perfectly? When you have a personalized car training service like CarControl Driving Academy. So that's how it's different. Nice. Okay, ஒரு ப்ராப்பரான ஒரு டிரைவிங் பொசிஷன்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? எல் ஷேப் கிடையாது. நான் நெட்டில் படிச்சிருக்கேன், என்னோட ரிசர்ச்லேயும் சொல்கிறேன். நான் வந்து ஒரு எல் ஷேப்னா இந்த இதுவும் கிடையாது, ரொம்ப ப்ராடனும் கிடையாது. ஓகே, என்ன டிகிரி தெரியுமா? அது 55 degree 60 degree. ஓகே, 90 degree இது. ஓகே, 80 degree இல்ல 100 degrees வந்து ப்ராப்பராக 100 degrees. ஓகே, 90ல இந்த பக்கம் 90, இது எக்ஸாக்ட்டா 90. ஓகே, இது ஒரு 100 degree. ஓகே, 100 degree இங்க ஒரு இது பண்ணீங்கன்னா இது ஒரு 100 degree. 100 degree வந்து பெர்ஃபெக்ட் ஆனது. எல்லு வந்து முதுகு வலிலாம் வரும், ஒரு மாதிரி இருக்கும். ப்ராப்பரான சீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிடுது. அண்ட் சீட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கிளட்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நிறைய பேருக்கு இது தெரியாது.
புரியல கிளட்ச் இருக்குல்ல, ஓகே, கிளட்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்ட பிறகு தான் சீட் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி கால் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்ட பிறகு தான் விடணும். ஓகே, பிகாஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிளட்சை மிதிக்கும் போது அந்த இது மாறும். ஓகே, கிளட்சை பிரஸ் பண்ணிட்டு நீங்க சீட் அட்ஜஸ்ட் பண்ணாலே வந்து ஈஸியாகிடும். அண்ட் த பார்ட்ஸ் ஆஃப் த ஃபீட் கூட இருக்கு. ஓகே, கிளட்சை வந்து நம்ம அந்த காலோட இந்த இது இருக்குல்ல மேல் பாகம் அதான் யூஸ் பண்ணணும். பிரேக்குக்கு வந்து மேல் பாகம் யூஸ் பண்ணலாம். ஆக்சிலேட்டர் வந்து கட்ட விரல்ல தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்போ. ஓகே ஃபைன். எனக்கு அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா தெரியல. நான் டிரைவிங் படிக்கும்போது தட் ஃபெல்லோ சைட் நீங்கள் வந்து இந்த இதை அப்படி ஊனி வச்சுட்டு இதை வச்சு மட்டும்தான் கிளட்ச் மிதிக்கணும் அப்படின்னாங்க. அந்த பழக்கத்தை என்னால் இன்னும் மாற்ற முடியல. அண்ட் கால் வலிக்கலாம் உங்களுக்கு? எனக்கு கால் வலிக்கல, பழகிடுச்சு. பின் டிரைவிங் ஃபார் லைக் 2-3 இயர்ஸ், அப்படி பழகிடுச்சு. அண்ட் இப்போ அதை மாற்றவும் முடியல. அண்ட் செப்பல் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு ஓட்டக்கூடாது. கிளட்ச் ஐ மீன் ஆட்டோமேட்டிக்னா மேனேஜ் பண்ணிடலாம். மேனுவலாக இருந்துச்சுன்னா செப்பலை கழட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல விஷயம் தான் என்ன கேட்டால். அது ஏன்னா லைக் அந்த வைப்ரேஷனை வந்து நீங்கள் ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் பாடியோட இது பண்ணணும். ஓகே, ஒரு ஸ்டீரிங்கை ஹோல்ட் பண்ணுற கரெக்டான பொசிஷன் எது சொல்லுவீங்க? 9 o'clock 3 o'clock பொசிஷன். ஓகே, அண்ட் ஐ மீன் யுவர் ஆர்ம் ஆங்கிள் இஸ் கொஞ்சம் வந்து கேப் இருந்தால் போதும். ஓகே, கொஞ்சம் கேப் இருந்தாலே வந்து 9 o'clock 3 o'clock பொசிஷனில் வந்து ஹோல்ட் பண்ணாலே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இல்லை இந்த ஆங்கிள் சொல்கிறேன். இந்த ஆங்கிள்னு ஒண்ணுமே இல்ல. ஓகே, when you adjust the seat itself ஒருத்தவங்களோட கைக்கு ஏத்த மாதிரி அந்த ஆங்கிள் வந்துரும். ஓகே, ஒருவங்க லெந்த் வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஆர்ம் லெந்த் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் தென் ஒரு 3 inches டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. ஸ்டியரிங் வந்து நம்ம பிடிக்கும் போது கரெக்டாக பிடிக்கும். 9 o'clock 3 o'clock பொசிஷன் டிஃபென்சிவ் டெக்னிக். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டியரிங் கரெக்டாக இப்படி பிடிச்சிருக்கோம்னா ஒரு கல்லில் வந்து டயர் ஏறுது, ஓகே, இல்லை பங்க்சர் ஆகுதுன்னா ஒரு வாப்ளிங் எஃபெக்ட் வரும் தெரியுமா? அந்த வாப்ளிங் எஃபெக்ட் இமீடியட்டாக நீங்கள் ஒரு கையில் இப்படி பிடிச்சிட்டு இருந்தாலும் யூ கேனாட் அவாய்ட். இப்படி பிடிச்சிட்டு இருந்தாலும் டிஃபென்சிவாக யூ கேன் அவாய்ட். ஓகே, ஃபார் தட் 9 o'clock 3 o'clock இஸ் தி பெஸ்ட் ரெக்கமெண்டட் பொசிஷன். இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. 10 o'clock 2 o'clock கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் அது கொஞ்சம் வாப்ளிங் இருக்கும். 9 o'clock 3 o'clock தான் பெஸ்ட் ப்ராப்பரான பொசிஷன் ஃபார் அவாய்டிங் டு பி டிஃபென்சிவ். இப்போ புதுசா டிரைவிங் படிக்கிறவங்கலாம் அவங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் வந்து ரொம்ப அந்த வின் டீசலை பார்த்துட்டு வந்து அதை பற்றி வந்து நோ கமெண்ட்ஸ். லைக் என்ன சொல்கிறது, தே ஆர் ப்ரொஃபஷனல். நீ உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டூ whatever you want. அண்ட் மோரோவர் பட்டா தான் தெரியும், எப்போ படுவோம் தெரியவே தெரியாது டிரைவிங் பொறுத்த வரைக்கும். இப்படி ஓட்டுறாங்க இல்லையா, ஃபுல் ஆர்மை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சு, அது ரைட்டா ராங்? அது ராங், வெரி ராங். அதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது. லைக் நேரோ ரோட்லனா நம்ம திரும்பும் போது நம்ம டர்னிங் ஏரியாஸ் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். ஸ்டேரிங் நமக்கு ஃபுல்லாக வந்து திரும்புற மாதிரி இருந்தால் தான் யூ கேன் டூ. ஃபுல்லாக எப்போ திருப்ப முடியும்? இந்த மாதிரி கேப் தான் திருப்ப முடியாது. ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் திருப்ப முடியாது. ஒரு ஆப்டிமம் கேப் நம்ம கிளட்சை ப்ரெஸ் பண்ணிட்டு சீட்டிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 100 degrees கரெக்டாக வச்சிருக்கோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்குறோம், இந்த பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து அந்த ஃபோட்டோ கூலாக இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்ல ஸ்டைலாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. தேர் ஆர்ம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ரெயிட் லைக் திஸ். அது நம்ம போய் இது ராங்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட் மைட் பி வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் ஹிம். இட்ஸ் நோ திங், ஷுட் நாட் டு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக பிடிச்சிக்கோங்க. டர்னிங் ரேடியஸ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நிற்கிற கார்லேயே வந்து ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் திருப்ப முடியுன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐ டூ இட் இன் 1.75 seconds. நான் மெஷர் பண்ணும்போது கம்ப்ளீட் லெஃப்ட் டு ரைட், கம்ப்ளீட் ரைட் டு லெஃப்ட், எண்ட் டு எண்ட். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பார்க்கிங்லேயும் வந்து அந்த க்ளோஸ் மொமெண்டம்லாம் இருக்கும். கொஞ்சோண்டு மூமெண்ட் இருந்தாலே வந்து நம்ம யூ ஹேவ் டு க்ளோஸ். அதுக்கெலாம் வந்து அந்த ஃபுல் ஸ்டேரிங் நம்ம வந்து கற்றுட்டு இருந்தால் தான் வி கேன் டூ தட். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் யூ. நீங்கள் டர்ன் பண்ணும்போது யூ யூஸ் both the hands like this இல்லையா? There is 3 methods in handling steering. One is one hand method when you switch gears. Okay. Number 2 is hand to hand method. Hand to hand method னா இப்படி வருவாங்க. நிறைய பிகினர்ஸ் இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்ல சொல்லி கொடுக்கறதே அப்படிதான் சொல்லி தருவாங்க. But then driving in city roads, narrow roadsலாம் hand over hand method. hand over hand. இப்போ நம்ம இப்படி மாத்தி பண்ணுவோம். hand over hand. There are 3 methods. Hand over hand is the best preferred for parking, for driving in narrow roads in Chennai city. இந்த மாதிரி ஒரு சின்ன சந்துகளில் ஓட்டுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்டேரிங் திருப்பணும் அப்படின்னும் போது யூ ஷுட் ப்ரிஃபர் ஹேண்ட் ஓவர் ஹேண்ட். தட் இஸ் அ குட் திங். என்னோட ப்ரோக்ராமில் வந்து ஐ கீப் அ zigzag. ஃபர்ஸ்ட் 2 days ப்ரோக்ராமில் வந்து zigzag ஒரு ட்ரைனிங் இருக்குது. 8 போடுற மாதிரி, பைக்கு திருப்புற மாதிரி காரை திருப்பி போகணும். கம்ப்ளீட் லெஃப்ட் டு ரைட்டை வந்து ஃபாஸ்ட்டாக போய் zigzag முடிச்சுட்டு கால்குலேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட்லேருந்து லெஃப்ட் வருவோம். ஓகே, அப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் ஃபுல்லாக வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த ஹேண்ட் டு ஹேண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா zigzag பண்ணவே முடியாது. When will you master a driving thing? When you do all the things very perfectly. Very perfectly you have to do now. You have to learn hand over hand method. There is no other methods. Yeah, simple as that. இங்க ஒரு பால் மாதிரி இங்க மாட்டிட்டு அதை வச்சுட்டு இந்த தோசை சுடுவாங்கல்ல, அது
என்ன சொல்கிறது, மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் இட். அது எதுக்குன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் நீங்கள் சொன்னீங்களே, இப்போ ஹேண்ட் டு ஹேண்ட் மெத்தடில் நிறைய பேர் கற்றுக்கிட்டதுனால ஃபாஸ்ட்டாக திருப்ப முடியல அப்படின்னும் போது இந்த இது வச்சுக்கிறாங்க நாக். ஓகே, ஆரம்பிக்க கற்றுக்கும் போதே வந்து பிகினராக வந்து ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் மெத்தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஜிக்ஸாக் you will not need that. You will never need it. Why will you need it when you can master in 1.5 seconds, 2 seconds, complete end to end? ஒரு இ கிளாஸ் ஒருத்தர் ஓட்டிட்டு போறாரு, ஓனர் பின்னாடி உட்காந்துருக்காரு. இந்த டிரைவர் வந்து ஸ்டீரிங் எப்படி இருக்குன்னா he's this close to the steering. இப்படி லிட்டரலி இவர் இப்படி உட்காந்து ஓட்டுறாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல ஏர் பேக் வெளியே வந்துச்சுன்னா அந்த ஏர் பேக்கே அவரை சாவடிச்சிடும். அடிக்கிற ஸ்பீட்ல அவர் ஏர் பேக்கே அவர் வந்து போட்டு தள்ளிடும். அந்த மாதிரி நிறைய டிரைவர்ஸ் வந்து ஷார்ட்டா இருக்காங்க, அதனால பக்கத்துல போய் உட்காந்துக்கிறது இட்ஸ் வெரி பேட். ஆக்சுவலி என்ன விஷயம்னா, அந்த மாதிரி உட்காரும்போது நீங்க சொல்ற ஏர் பேக் மட்டும் இல்ல, சடன் பிரேக் அடிச்சாலே அவனே போய் இடிச்சுப்பான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா, அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கும் திருப்ப முடியாது. லாஸ்ட் மினிட்ல டிஃபென்சிவ் டெக்னிக்கா we cannot escape accident also. This is a very important thing. அதனால தான் வந்து ரொம்ப பின்னாடியும் கூலா ஓட்டாதீங்க, ரொம்ப முன்னாடியும் வந்து டைட்டா ஓட்டாதீங்க. there is a thing, கிளட்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணிட்டு சீட்டிங் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா there is a 100 degree angle that you have to follow பண்ணிட்டு ஸ்டேரிங் உங்க ஹேண்டே வந்து 100 டிகிரில வச்சாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா டர்னிங் ரேடியஸ்ல நீங்களே பிராக்டிஸ் ஆயிப்பீங்க. It requires consulting and counseling also in driving. So it has become a very good subject as well. So யார் வேணா ஓட்டிட முடியும், but then how confident you are, it's because of the mindset. You need counseling. Okay, so we do provide counseling, how in the visualization techniques எப்படி யூஸ் பண்ணணும். நான் சொன்னல நிக்கும் போதே வந்து ஒரு கார் வருதுன்னா வந்து ஒரு கார் எவ்வளவு தூரத்துல வருது, நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து அதை நம்மள அப்ரோச் பண்ணுதுன்றது வந்து உங்களோட மைண்ட் செட்ல கால்குலேட் பண்ண தெரியும். அப்படி கால்குலேட் பண்ணிட்டாலே everything is covered. இந்த மாதிரி மைன்யூட் டீடைல்ஸ் வந்து டிரைவிங் ஸ்கூல்ஸ்ல இருக்காது இல்லையா? Exactly, it will not be there, but then I'm telling you, like நிறைய பேர் ஜாயின் பண்றதுனால they will not have, they will also do it, but இவ்வளவு பர்சனலைஸ்டா கஸ்டமைஸ்டா அவங்களால சொல்லி கொடுக்க முடியாது. Because if I start tomorrow also, if you give me an option to start a driving school, I will not. I will stick back to this personalized car training service. Because என்னோட client satisfaction எப்பவுமே வந்து சொந்த கார் இல்லனா வந்து லைஃப் டைம் ஓடணும் அப்படினும் போது I did it better because I teach them one on one. ஸ்ட்ரிக்ட்டா அவங்க ரெக்வெஸ்ட் வெச்சா மட்டும் தான் அந்த 1-2 பேரை வந்து பிராச்சா வராங்கன்னா I will accept, or else I will never accept குரூப்பா சொல்லி தரதே. Okay, and moreover, not to mention 1 hour ஃபர்ஸ்ட் டேல வரும் கிளட்ச்ல மட்டுமே பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளட்ச் becomes a muscle memory. ஓகே, அதில் கிளட்ச்ல வந்து சரியான தேய்மானம் இருக்கும், லிட்டரலி பர்னிங் ஸ்மெல்லாம் கூட வரும் என் கார்ல. அண்ட் மோரோவர் இந்த ஓன் கார் கத்துக்கிறவங்க ஆசைப்படுறவங்க வந்து என்னோட காரை 3 days எடுத்துட்டு போய் அவங்க கையில கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நான் கூட இருந்துட்டு எல்லாம் மானிட்டர் பண்ணிடுவேன். இப்போ நான் மானிட்டர் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாலும் என் கார்ல மிஸ்டேக் பண்ணிக்கலாம். So they are not damaging their car on the course of learning. Yeah, and also நான் வந்து என் பக்கத்துல இருந்துட்டு என்னோட கார் டைமென்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு பக்காவா சொல்லி தரும்போது they learn it better and they have the confidence also. அவங்க என் கார்ன்றதை நான் சொல்லிடுவேன், இன்சூரன்ஸ் நான் கிளைம் பண்ணிக்கிறேன், என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா நான் சொல்றதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்னோட வழியில டியூன் பண்ணிட்ட பிறகு the rest 4 days or 5 days based on how they drive and all the aspects to be left out, அதை நான் கவர் பண்ணும்போது அவங்க கார்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஓட்டிட்டு it has given wonderful results. Around 50 to 60 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து it's given a wonderful result. நீங்க ஓவர் ஸ்பீடா ஓட்டுறீங்கன்றதெல்லாம் மேட்டரே இல்ல. 0 to 60, 0 to 100 நீங்க எவ்வளவு சீக்கிரம் பிக் பண்றீங்களோ அதே மாதிரி தான் 100 to 0, 100 to 60. Okay, sorry, 60 to 0. இத வந்து நீங்க வந்து you will have to practice. கரெக்ட்டா பிரேக் பண்ணும்போது அது பண்ணாதான் வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ண முடியும். சோ நான் 0 to 60, 0 to 100ல எவ்வளவு கீனா இருந்தாலும் you will be keen in teaching me 60 to 0 and 100 to 0. Exactly. எப்போ நீங்க 100 to 0 கத்துப்பீங்க? Only if you know to drive to 0 to 100. Yeah, exactly. 8th standard or 6th standard student அவங்க கிட்ட போட்டு கிளட்ச் விட்டுடுப்பா இது பண்ணுப்பா அப்படினு சொல்லிட்டு ஸ்டெடி ரோட்ல விட்டு அவங்க கூட 0 to 60 இன்ஜின் நல்லா இருந்துனா பண்ணிட்டு போய்டுவாங்க. Yeah. So what is the point of doing it? Exactly. If you do not know how to drop down from 100 to 0 or 60 to 0. And moreover, I'll tell you, 0 to 60, 0 to 100 க்கு it requires engine performance, clutch நீங்க எப்படி நல்லா விடுறீங்க, rev. Okay, அந்த கிளட்சோட ஆக்சிலரேஷன் சேர்த்து ரெவ் பண்ணுவோம்ல, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் 100 to 0 பிரேக்கிங்கும் and tires, இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால கார் வாங்கும்போது you should see 0 to 60 braking and என்ன braking system. இப்போ எல்லாத்துலயும் ஆன்டி லாக் வந்துருச்சு, but then you'll have to see EBS னா என்ன தெரிஞ்சுக்கணும், ABS னா உங்க சேனல்ல நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதுல உங்க சேனலும் பார்த்த செம்ம எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அதையும் பார்க்கணும், டயர் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கணும், மெயின்டெனன்ஸும் ரொம்ப பண்ணிட்டே இருக்கணும். லைக் it's a ocean of thing, no? Yeah. But at the end of the day, you'll have to enjoy. When you dive into this ocean, you'll have to enjoy. Yes. நீங்க அப்புறம் டிஃபரன்ஸ் கேட்டிங்கல்ல, the difference I'll tell you. 1 hour, okay, a day into 10 hours. I mean 10 days 10 hours னு வச்சுக்கிட்டீங்கன்னா 10 hours is 600 minutes. Okay. நீங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்க்கு ஏதாவது போய் கத்துப்பாங்க, ட்ரெடிஷனல் டிரைவிங் ஸ்கூல்ஸ் போய் கத்துருக்காங்கன்னா அவங்களுடைய டைமிங்ஸ் கேட்டுக்கோங்க, என்ன எவ்வளவு நேரம் ஓட்டுறீங்க, எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்கன்னு.
hardly they'll drive around. நீங்க போனீங்கல்ல, நீங்க சொல்லுங்க. நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து there is a car. அந்த கார்ல வந்து ஒரு 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. அதான் இந்த இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஓட்டுவார், ஒரு 15-20 மினிட்ஸ் ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஓட்டுவேன் ஒரு 15-20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த மாதிரி இந்த மாதிரி 7 பேர் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் that day session is over. So 15 into 7 is what? Hardly 1 hour, 1.5 hours-ல 7 பேருக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அவர் சொல்லி கொடுக்கறதுங்கிறதுல ஓட்ட வச்சிருவாங்க. So 15 minutes into 20 days is 300 minutes. What is my program? 600 minutes. Okay. 600 minutes in 7 days. 7 days இல்ல 10 days. Okay. எப்படி வேணா we can map. Okay. Okay. என்கிட்ட வந்து சில clients வந்து time constraintனால வெறும் Saturday Sunday மட்டும் புக் பண்ணாங்க. Okay. 6 hours Saturday Sunday 12 hours. Okay. Okay. I made them master driving. Okay. கத்துக்கிறதுக்கு வெறும் இந்த கான்செப்ட்ஸ் இந்த டைம் மட்டும் உங்களால allocate பண்ண முடியுது அப்படினால if you can afford, it's a very affordable thing also. My prices அது மட்டும் உங்களால afford பண்ண முடியுதுன்னா I can make you a very good quality driver on the road. Okay. What's stopping me? Nothing is stopping. You should have the time and dedication. And moreover, learning mentality இருக்கணும். See, I told you know, like when we started, everybody thinks deep down inside they are a above average driver. Okay, unless and until a driving instructor or a, experienced person பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றாரு இந்த மாதிரி இந்த மெத்தட்ல மிஸ்டேக் பண்ணி நம்மள வந்து சுட்டி காட்டுற வரைக்கும் நம்ம தான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுவும் டிரைவிங் விஷயத்துல எல்லாருக்கும் we have this ego. ஒரு end of the classes-லயே வந்து I make a video content for a particular concept. நான் அதை அனுப்பிச்சு விட்டுருவேன். முன்னாடியே வந்து I'll prep them. இந்த மாதிரி இதுதான் வந்து you will expect out of the program சொல்லிட்டு AV formatல மிக்ஸ் பண்ணி வீடியோஸ் அனுப்பிச்சு விட்டுருவேன். Moreover, it's a customized course. Doorstep service. சென்னையில எந்த பின்கோட்ல இருந்தாலும் doorstep serviceன்றதால we go to the doorstep, pick them, we teach parking in their own house. What is the use of learning to drive if you do not know parking in your house? ஓகே, வீட்டுக்குள்ள எப்படி பார்க் பண்ணணும் அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஒரு சில வீடுங்கலாம் வந்து கார் பார்க்கிங்க்கு வந்து கொத்தனார் எப்படி கட்டினார்னே தெரியல. ஒரு சில வீடுலாம் வந்து காரை அப்கிரேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சில வீட்டில் பார்க்கிங்லாம் அவங்க வீட்டிலலாம் போய் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கே வந்து ஐ வில் டேக் சம் அட்லீஸ்ட் 10-15 மினிட்ஸ் அவங்க வீடு டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு கார் டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு, ஏன்னா வீட்டில் பார்க் பண்ணுறது தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லி கொடுக்குறது. லேர்ன் ஓன் காரில். ஸோ வீட்டில் பார்க் பண்ணணும். இப்போ பார்க்கிங் லெசன். அதுலேருந்து வெளியில் வரணும். நேரோ ரோட் செஷன். நேரோ ரோடுக்கு அப்புறம் பிஸி மெயின் ரோட் செஷன். அதுக்கப்புறமா டிராஃபிக் செஷன். அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் ரீச் ஆன பிறகு பார்க்கிங்லேயே வந்து அகைன் parallel parking, perpendicular parking சொன்ன மாதிரி. So a person who is residing in Chennai, a complete driving package for 10 hours in 10 days. Okay, A to Z of whatever you require with defensive techniques and road safety is provided in CarControl Driving Academy. Okay. Yeah. So அந்த 10 hours-ல வந்து I can master னு நீங்க சொல்ல வரீங்க. Exactly, you can master, and moreover we have a review class also. Okay. உண்மையை சொல்லணும்னா 4 hours 5 hours-ல கூட கத்துக்கிட்டாங்க இருக்காங்க. 10 hours-ல முடியாதவங்க அடிஷனலா 1 or 2 hours காம்ப்ளிமெண்டாவே நாங்க கொடுத்துருவோம். ஓகே, கண்டிப்பா நிறைய பேர் வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கும் இல்லையா, நம்மளும் நல்லா ஓட்டணும். நம்ம சொல்லி ஆகணும். இப்போ ஒரு ஹார்ன் அடிச்சார் பாத்தீங்களா, நான் ஒன்று கேட்குறேன் எல்லார்கிட்டையும். முன்னாடி வந்து ஒரு குரூப் இருக்கு, இல்லை ஒருத்தவங்க வந்து உங்களை ஆப்ஸ்டக்கில் வந்து இது பண்றாங்க, நீங்க அவங்க கிட்ட போய் வழி விடுறா அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இப்போ ஒரு ஹார்ன் பண்ணி யூ ஆர் லிட்டரலி சேயிங் தட் வித் a sound. Exactly. அதுக்கு தான் நான் என்ன சொல்லணும்னா 1 beep 2 beeps short beeps, just inform them. அதுக்கு மேல அவன் வழி விடலன்னு ஆசைப்பட்டானா அந்த ஹார்ன்ங்கிறது வந்து just to inform that you are coming or just to make him alert. Yeah, that's all. நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் ரோட் ரேஜ் பண்ணதுக்கே அவர் காண்டா இருப்பாரு. இப்போ காண்டா இருப்பாரு. அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சாரி. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் 4 objectives தான் இருக்கு. நம்ம ஓன் objective, you should reach your destination safely. நம்ம வந்து சேஃபா போய் டெஸ்டினேஷன் ரீச். ஓகே. Number 2, your car should also reach your destination safely. Okay. கார் கூட சிங்கிள் ஸ்கிராட்ச் இல்லாம டெஸ்டினேஷன் கரெக்டா ரீச் ஆயிடும். Number 3, யாரையும் திட்டாதீங்க, யார்கிட்டயும் திட்டு வாங்காத மாதிரி இருக்கணும்னா நல்லா ஓட்ட கத்துக்கிட்டு ஓட்டுங்க. அது. Number 4, enjoy all the first 3 steps. These four are the real objectives of my program. So கண்டிப்பா வந்து நீங்க வந்து புதுசா டிரைவிங் படிக்க போறீங்க, இல்லனா டிரைவிங் படிச்சு மறந்துருச்சு, டச் விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா can feel free to contact Mr. Suresh. அவங்களோட ஃபோன் நம்பர் நான் இங்க போடுறேன், and also his website. You can contact him anytime. சென்னையில நீங்க எங்க டிரைவிங் படிக்கணும்னாலும் he'll come to your doorstep and he'll teach you. He'll train you. Teach னு சொல்றதை விட train னு சொல்றது வந்து கரெக்டா இருக்கும். So yeah, that is the end of this video. Thank you for watching, and please contact Mr. Suresh.